நான் ரசிகன் சார், விஜய் ரசிகன். விஜய்க்கு வந்து ஒரு ஃபேன் பாயாக அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். நான் சாதாரணமாக நினச்சி கொடுத்தேன். அது இன்றைக்கி ஏதோ பெரிய விஷயமா அது பேசுபொருளாக பேசப்படுது. பூஜை ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு பூஜை? எப்படி நல்லா ரொம்ப அழகாக நல்ல ஒரு திவ்யமாக ஒரு டிவைனாக பண்ணியிருந்தாங்க. விஜய் சார் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்த உடனே? ஒரு ஷாக்கிங், வெரி நைஸ், தேங்க்யூ அப்படி சொல்லுவார். இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். வேறு ஒன்றும் அதுக்கு மேலே எதிர்பார்ப்பு கூடலாம் வச்சுக்கல. இது ரொம்ப பயங்கரமான கொடுக்குறோம். கையில் போட்டு உடனே மீடியாக்கெல்லாம் எழுந்த கேமராக்கெல்லாம் கை நீட்டி போஸ்ட்லாம் கொடுத்து அப்போ தான் வெங்கட் பிரபு ஃபோன் பண்ணி, சார் அந்த கோட் ட்ரிங்க் கொடுத்துட்டீங்களா சாருக்கு? நான் ஆமாம் ப்ரோ, இப்போ தான் கொடுத்துட்டு வரேன். சாரே ட்வீட் பண்ணிட்டார், அவர் இன்ஸ்டா பேஜ்லேயும் போட்டார். நான் ரொம்ப அப்படியே பெருமையாக அப்பா பெரிய பெரிய சாதனை பண்ண மாதிரி பெரிய மாவீரன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஆத்மார்த்தமாக இருந்தால் பண்ணியிருக்கானே, அவனை ஆனர் பண்ணணுன்னு அவர் பண்ணியிருக்காரு. பட் விஜய் சார்ன்றது வந்து எனக்கு வந்து எனக்குள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதர்சமான நடிகர். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக ஒரு மாபெரும் நஷ்டம். காரணங்கள் வந்து மீடியாக்கள் வந்து தினமே மறுநாளே 200 கோடி 300 கோடி 500 கோடின்னு இது ஒன்று நம்பர்ஸை போட்டு ஆளாளுக்கு தெரிஞ்சு ஒன்று போட்டுருப்பாங்க. படத்தை அவர் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் தமிழ்நாட்டு வசூலில் ஷேர் 100 கோடியை தாண்டிடுச்சு. அவருடைய படமே 100 கோடியை தாண்டின படம் முதல் படம் லியோ, 2வது படம் கோட். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நாங்களும் வீடியோ பார்த்தோம் சார். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வீடியோ. எங்களுக்கே வந்து டக்குன்னு ஷாக் ஆகிட்டு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசுகிற போது சாரு பாருன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. ஸோ இந்த மோதிரம் கொடுக்கணும் ஒரு காரணம் இருக்கும் தெரியுமா? என்ன காரணம் சார் விஜய் சார் கொடுக்கணும்னு? அன்பை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நான் ரசிகன் சார், விஜய் ரசிகன். விஜய்க்கு வந்து இந்த கோட் படத்தினுடைய அவருடைய எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸுக்காகவும் அதோட வெற்றிக்காகவும் அது தமிழ்நாடு ஷேர் 100 கோடியை தாண்டியதற்காகவும் என்னோடய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக கொடுத்த ஒரு மிகச்சிறிய ஒரு அன்பளிப்பு, அவ்வளோதான். அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபேன் பாயாக அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். நான் சாதாரணமாக நினச்சி கொடுத்தேன். அது இன்றைக்கி ஏதோ பெரிய விஷயமா அது பேசுபொருளாக பேசப்படுது. நான் இதெல்லாம் நினச்சே பார்க்கல. இதை எதிர்பார்க்கவே இல்லை. கோட் அந்த மோதிரம் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கே என்ன ஸ்டைலாகவே மாறி அது சொன்னேன். அதை பார்த்து இனிமேல் நிறைய பேர் அந்த மாதிரி செய்யலாம் கொள்ளலாம். அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் வந்து அதை கொடுத்தேன், அவ்வளோதான். ஆமாம். பூஜை ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு பூஜை? எப்படி இருந்துச்சு? நல்லா ரொம்ப அழகாக நல்லா ரொம்ப திவ்யமாக ஒரு டிவைனாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ஐயர்கள் எல்லாம் வச்சு நிறைய பூஜை மந்திரங்கள்லாம் சொல்லி ரொம்ப ரொம்ப டிவைனாக நடந்தது. அது வெப்சி தொழிலாளர்களுடைய ஸ்டுடியோன்றதுனால இன்னும் நாங்கள் அது கொஞ்சம் அதுக்காகவும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்களும் நிறைய கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப நல்லா நடந்தது. விஜய் சார் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்த உடனே? ஒரு ஷாக்கிங் இருக்குது. இல்லை, ரொம்ப அப்படியே ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இது நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா, கொடுத்தோன்னா வாங்கிட்டு வெரி நைஸ், தேங்க்யூ அப்படி சொல்லுவார். இவ்வளோ தான் நான் எதிர்பார்த்தேன். வேறு ஒன்றுமே அதுக்கு மேலே எதிர்பார்ப்பு கூடலாம் வச்சுக்கல. இது ரொம்ப பயங்கரமான கொடுக்குறோம் அப்படின்லாம் நினச்சிக்கவே இல்லை. அது பார்த்தோன்னா குழந்த மாதிரி அப்படி வெரி நைஸ்னு அதை எடுத்துகிட்டு டக்குன்னு வாங்கிட்டு கையில் போட்டு உடனே மீடியாக்கெல்லாம் எழுந்த கேமராக்கெல்லாம் கை நீட்டி போஸ்ட்லாம் கொடுத்து சிரித்து பயங்கரமாக ஒரு மாதிரி வந்து நல்லா எக்ஸைட் ஆகிட்டார். அப்படி ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நாம் கொடுத்த ஒரு விஷயம் அவரை இவ்வளோ தூரம் மனசை தொற்றுக்குதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கோட் இந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் சார். ஒரு நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா இந்த படம்? இல்லை, என்ன கோட்டுக்கு முன்னாடி என்னோடய பேட்டிகள்லாம் எடுத்து பாருங்கள். அத்தனை பேட்டிகள் நான் சொல்லியிருப்பேன். மாபெரும் வெற்றி படமாவேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வெற்றி நிச்சயம். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து யாருக்கு பண்ணீங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க சொல்லி யாருக்கு பண்ணீங்க? இல்லை, நான் ஆக்சுவலாக கொடுத்துட்டு வந்து காரில் ஏறிட்டேன். சார் அப்படி கிளம்பி கேரவன் போனாங்க, நான் காரில் ஏறிட்டேன். நான் இதை பற்றி பெருசாலாம் ஒன்றும் அதான் இது அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டேன் சார். நான் ஏறிட்டேன். நானும் நம்ம ஆர்கே செல்லுமணி 2 பேரும் தான் போயிருந்தோம். 2 பேரும் காரில் ஏறி நாங்கள் ஏதோ பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ தான் வெங்கட் பிரபு ஃபோன் பண்ணி, சார் அந்த கோட் ட்ரிங்க் கொடுத்துட்டீங்களா சாருக்கு? நான் ஆமாம் ப்ரோ, இப்போ தான் கொடுத்துட்டு வரேன். சாரே ட்வீட் பண்ணிட்டார், அவர் இன்ஸ்டா பேஜ்லேயும் போட்டார் அப்படின்னார். அப்புறம் தான் எடுத்து பார்க்குறேன், அவர் போட்டிருக்காரு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எப்படி ஃபீல் எப்படி? ரொம்ப அல்ல சொன்னது நானே அதுலேயே, அதாவது அவர் கொடுத்த ரியாக்ஷனில் அவர் அதை ரசித்ததில், சிரிச்சதில், சந்தோஷப்பட்டதில் நான் ரொம்ப அப்படியே பெருமையாக அப்பா பெரிய பெரிய சாதனை பண்ண மாதிரி பெரிய மாவீரன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் அவரே எடுத்து வந்து அதை போட்டாருன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து உச்சகட்ட கௌரவம். அதாவது ஒரு ரசிகனுக்கு விஜய் அவர்கள் கொடுத்த உச்சகட்ட மரியாதை. அது இப்படி ஆத்மார்த்தமாக இருந்தால் பண்ணியிருக்கானே, அவனை ஆனர் பண்ணணுன்னு அவர் பண்ணியிருக்காரு.
அந்த ஒரு ஹேபிட் மற்ற விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் விஜய் சாருக்குன்னு இருக்கா சார்? நீங்கள் விஜயகாந்த் கூட ஏகப்பட்ட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதனால இருக்கா? நான் சொல்கிறது, நான் நிறைய பேரோட பழகிருக்கேன், நிறைய நண்பர்கள் எனக்கு சினிமாவில். பட் விஜய் சார்ன்றது வந்து எனக்கு வந்து எனக்குள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதர்சமான நடிகர் அவர். அதை கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப பெரிய, அது அவரே போட்டுட்டாருன்னு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் உடனே டக்குன்னு மீடியாலாம் ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. சார் நீங்களாம் கொடுத்தீங்களா? யார் சொல்ல? நாங்கள் டீமில் கேட்டால் அவங்க சொன்னாங்க, உங்கள் பேர் தான் சொன்னாங்கன்னு. ஆமாம், நான் கூட சொல்லாமல் வேண்டாமா, இது எதாவது தப்பாக நினச்சிக்கோங்களா, நான் மீது ரொம்ப தற்பெருமையாயிடுமோலாம் யோசித்தேன். அவர் இல்லை சொன்னாங்க சார், நாங்கள் இது மாதிரி இவருக்கு ஜெகதீஷ்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், சிவன் சார் தான் போட்டான்னு சொன்னாங்கன்னு. சரி ஆமாங்க போட்டேன். அப்புறம் தான் இது மீடியாவில் வர ஆரம்பிச்சது. சார் இப்போ வந்து காமனாகவே வந்து விஜய் சார் மூவியை விட்டு லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்சம் உடல்நிலை இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் மூமெண்ட்ஸில் வந்து கொண்டாட்டம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ சார் வரக்கூடிய காலகட்டங்களில்? 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் 2 பேரும் வந்து போகிற விஷயங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? இண்டஸ்ட்ரியை விட்டு கொஞ்சம் இல்லை சார், நான் சொல்கிறது ஒரு அதான் சொன்னேன், எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு ட்ரிப்புக்கு ட்ராவல் ஆவாங்க, நிறைய லாங்குவேஜ் நிறைய நடிப்பு இருக்குது, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக ஒரு மாபெரும் நஷ்டம் சார், இழப்பு தான். ஆமாம் சார், இப்போ வந்து 6 படங்கள் 7 படங்கள் வாரம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது சார். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு சில மூவி மட்டும்தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. எதுக்கு சார் என்ன போட்டி 6 படங்கள் ஒன்றா புஷ் பண்ண வேண்டிய தேவை என்ன சார்? அதாவது என்னென்ன படம் எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய படம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கேப்பில் எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வேட்டையன் வரும் பொழுது மீதி படங்கள் வர முடியாது. ரஜினி சாருடைய லெவலுக்கு யாரும் பக்கத்தில் வர பயப்படுவாங்க. பண்ணவும் கூடாது, ப்ராக்டிக்கலாகவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸோ ஆடியன்ஸோ அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ எல்லாருமே இந்த இருக்கிற கேப்லேயே வரணும்னு நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணி ஏன்னா நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் வீக்ஸ் நம்ம கம்மியாக இருக்குது. 54 வாரம் தான் இருக்குது. வருஷம் 300 படம் ரிலீஸ் ஆகுதில்ல, எப்படி ரிலீஸ் ஆகும்? வாரம் ஒன்று 54 தானே வர முடியும். 300 படம் எப்படி ரிலீஸ் ஆகும்? ப்ரொடக்ஷன் குறையணும். அதனால தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் பேசி, உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 15 புது படங்கள் போக வேண்டாம், நிறுத்தி வச்சு கொஞ்சத்தை ரிலீஸ் பண்ணலாம்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சார். அதையும் மீறி இன்றைக்கி வந்து எவ்வளவு சின்ன படங்கள் இப்படி ஹிட் ஆகிடுது. ஒரு லப்பர் பந்து இவ்வளோ பெருசாக ஏன் போகுதுன்னு கண்டென்ட், அந்த ட்ரெய்லர் எதுவும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அவங்க மைண்ட் செட் ஆகிடுறாங்க, இந்த படம் வந்தால் பார்க்கணுன்னு. அந்த படத்துக்கு அவங்க வர்றாங்க. அல்லது சில படங்கள் மார்னிங் ஷோ ரிப்போர்ட் கேட்டு மேட்னிங் ஷோக்கு வர்றாங்க. ஆனால் எல்லா படத்துக்குமே அது சாத்தியம் இல்லை. அது வந்து நிறைய படங்கள், நல்ல படங்களும் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டிக்கெட் ரேட்டு ஒரு காரணமாக இருக்குமா? அதெல்லாம் இல்லைங்க. டிக்கெட் ரேட்லாம் ஊருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இதை விட கம்மி ரேட்லாம் வந்து இந்தியாவிலேயே சீப்பஸ்ட்டு தமிழ்நாடு தான் டிக்கெட் ரேட்டில். ஆமாம்மா, வேறு நீங்கள் மற்ற ஸ்டேட்லாம் போய் பாருங்கள், 500 டிக்கெட்டு. பாம்பே போங்க 1000 டிக்கெட்டு. தமிழ்நாட்டில் தான் கம்மி. அப்படி இதை விட கம்மியாக வைத்தாலும் அவங்க தியேட்டர் நடத்தணும், மற்றவங்க படம் எடுக்கணும், செலவு. நீங்கள் படம் மட்டும் பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்புறம் டிக்கெட் மட்டும் கம்மியாக இருக்கணும்னு எப்படி வர முடியும் சார்? இதையும் தாண்டி லாஸ்ட் ஃபைனல் சார், இதையும் தாண்டி வந்து இப்போ ஃபேன்ஸுக்கு முன்னாடிலாம் வந்து உன்னுடைய படம் ஹிட்டா என்னுடைய படம் ஹிட்டான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கேட்கல. 100 கோடி வசூலா 200 கோடி, இந்த ஃபேன்ஸு 300 கோடி சொல்கிறாங்க, இன்னொரு ஃபேன்ஸ் 400 கோடி சொல்கிறாங்க. இந்த ஃபேன்ஸுக்கு நான் நடுவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. உண்மையான ரிசல்ட்டு வந்து காரணங்கள் வந்து மீடியாக்கள் வந்து தினமே மறுநாளே 200 கோடி 300 கோடி 500 கோடின்னு இது ஒன்று நம்பர்ஸை போட்டு ஆளுக்கு தெரிஞ்ச ஒன்று போட்டுருப்பாங்க. நான் அதனால தான் இன்றைக்கி கூட அதை தெளிவாக எதுக்கு சொன்னேன், இந்த மோதிரத்தை அவர் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் தமிழ்நாட்டு வசூலில் ஷேர் 100 கோடியை தாண்டிடுச்சு. இது ஒரு மாபெரும் மைல்கல் அப்படிங்கிற அவருக்கு சார் 100 கோடி தாண்டின படங்களே வெறும் சில படங்கள். அதில் ஒரு படம் கோட். அவருடைய படமே 100 கோடியை தாண்டின படம். முதல் படம் லியோ, 2வது படம் கோட். ஆமாம். வரக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி போயிட்டு இருக்குது? சுமூகமாக இருக்குமா? எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. எதுவும் நடக்காது என்று நம்புகிறேன், வேண்டுகிறேன்.